ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. பத்துலோ இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அடே உனக்கு எப்பதான் பசிக்காம இருந்திருக்கு? நீ வச்சிருக்கிறது பேரு வயிறு இல்ல பானை. உனக்கு மண்டையில மூளையே கிடையாது. அடே மோட்டோ, கோழியை பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தா எனக்கு சொல்லு. கேனங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் ஐடியா சொல்றது இல்ல. நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அடே இதுல யோசிக்க என்ன இருக்கு? டைரக்டா அட்டாக் பண்ணிர வேண்டியதுதான். இப்படி அடே என்ன போட்டு இது? ஒரு கோழியை பிடிக்க போய் இப்படி குப்புற கவுந்து விழுந்துட்டியே. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. ஏய் அவசரப்படாத, எங்க ஓடாத, சொன்னபடி கேளு. இப்ப பாருங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்க இடமே கிடையாது. ஆஹா, நம்மள அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிடுது. அடே அது கத்துனதை நானும் தான் கேட்டேன். ஒரு கோழியால எப்படி குரல் கொடுக்க முடியுது? சூப்பர் சூப்பராய மாதிரி வந்து நிக்குது. வேண்டாம் என்ன விட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டு, 10 ரூபாய் என்ன காப்பாத்து. அடே மோட்டோ, நான் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கேயே இருக்காத. உன்னை கொத்தன மாதிரி என்ன கொத்தனா நான் கொத்து பராட்டா ஆயிடுவேன். அதனால ஓடிடுமே. என்னப்பா நீங்க 2 பேரும் திருட மாதிரி ஓடி வரீங்க? அதாவது நாங்க ஒரு கோழியை பிடிச்சு குருமா பண்ணலான்னு பார்த்தோம். அதோட ஆளு எங்களை துரத்தி பராட்டாவா ஆக்கிருச்சு. என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேட்டதே இல்லப்பா. நான் சொல்றதை கேளுங்க. கோழியை பிடிச்சு சாப்பிடறத விட கொஞ்சம் மூளையை உபயோகிச்சு பிசினஸ் பண்ணனா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம்ப்பா. அது எப்படி? சீக்கிரமா அந்த யோசனைய சொல்லு. நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் கேளுங்க. முதல்ல 5 கோழியை வாங்குங்க. 5 கோழி 5 முட்டை போடுமா? அந்த 5 முட்டையில இருந்து 5 குஞ்சு வரும். 5 + 5 10, 10 + 10 20, 20 + 20 40, 40 40 80 80 100 அப்படியே பெருகி போய் கோடிக்கணக்கில் ஆயிடும். பிரமாதம். நிஜமாவே உங்க ஐடியா சூப்பரா இருக்கு. டேய் பத்து, இந்த கண்ணாடி சொல்றத கேட்டு முன்னாடியே யோசிக்காம பண்ணா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். என்ன சொல்ற? ஓஹோ, முன்னாடி பின்னாடி கண்ணாடி நீ பேசாம ஏன் பின்னாடியே நீ வாடா. சீக்கிரம் நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. வாங்க. எப்படி பாக்குறேன் பாரு. அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறேன் பாரு. முன்ன பின்ன கோழியை பார்த்ததே இல்ல போல இருக்கு. ரொம்ப மோசம். பத்துல இந்த கோழி அடைச்சு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் ஒரு முட்டை கூட போடவே இல்ல. அடே மோட்டு, கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்படாத. எதுக்கு எடுத்தால பொசுக்கு பொசுக்கு நீ அவசரப்படுவேன். அவசரத்துல எடுக்கிற எந்த முடியும் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு தெரியாதா? ஏய் மோட்டு, எனது அருமை நண்பா, என்ன நடக்குதுங்க? பெரிய மண்டையா வாடா. நாங்க கோழியை வாங்கி வச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு முட்டை கூட போடவே இல்ல. எனது அருமை நண்பா மோட்டு, நான் சொல்றத கேளுப்பா. நான் கண்டுபிடிச்ச இந்த பவுடர் இருக்கு. இத நீ கோழியோட தீவனத்துல கலந்து தொடர்ந்து அதுக்கு வச்சுக்கிட்டே வா. அப்புறம் பாரு முட்டை எப்படி போட போகுதுன்னு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை தினம் எடுக்கிறதுக்கே உனக்கு நேரம் பத்தாது. அப்படியே செய்யற மண்டையா. சீக்கிரமா அந்த மருந்து ஐயா கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஐயோ மோட்டு, என்ன வேலை பண்ற? அது ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன், அதுவும் தீவனத்துல தான் கலந்து கொடுக்கணும். இப்படி அள்ளி கொட்டிட்டியப்பா. சீக்கிரமா பணக்காரனா மாறணும்னா கோழிங்க முட்டை போட்டாதான் அது நடக்கும். அதனாலதான் டைரக்டா கொடுத்தேன். என்னடா இப்படி அவசரப்பட்டுட்ட மோட்டு? ஆமா டாக்டர் ஜட்கா இந்த கோழிகளுக்கு அப்படி என்னத்தை தான் கொடுத்து தொலைச்சாரு? என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு கீழே விழுந்துட்டானுங்க. இந்த சோடா புட்டிய பாரு, அவனை விடாதீங்க. எப்பா என்ன எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு லாங் டிரைவ் போலாம் வாங்க. வேண்டாம் வேண்டாம், எங்க காரை தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க. பத்துல சொல்லு. நான் சொல்லவே மாட்டேன். நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்க. அங்க பாரு. வேண்டாம் சொன்னா கேளுங்க. அந்த வண்டிக்கு இன்னைக்கு இன்சூரன்ஸ் கூட கட்டல. அடே மோட்டோ, எதையாவது செஞ்சு தொலையண்டா. ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னடா செய்ய முடியும்? ஒழுங்கா என் பின்னாடியே ஓடி வா. ஐடியா. ஹலோ சிங்கம் சார். என் பேரு சிங்கம்.
இந்த சிங்கம் வச்ச குறியிலிருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றல இம்பாசிபிள். சொல்லுங்க 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 சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த பாக்ஸரோட காரை யாரு திருடிட்டு போனது? நாங்க தான் உங்களுக்கு போன் பண்ணோம். கோழி தீவனத்துக்காக ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு கோழிங்க எல்லாம் சூப்பர் கோழியா மாதிரி கார் எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இளிச்சவாய மாதிரி தெரியுதா? சும்மா தமாஷ் பண்ணி என் நேரத்தை வீணடிக்காதீங்க. சார் வீணடிக்கல சார், அங்க பாருங்க அந்த கார் வருது. உங்க கண்ணால பார்த்து ரசிங்க சார். மாரியோ, நான் பார்த்ததை என்னாலயே நம்ப முடியல. இம்பாசிபிள், இம்பாசிபிள். சீக்கிரம் இடத்தை காலி பண்ணலாம், எல்லாரும் வந்துருங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இவனுங்களை அடிச்சு போர் அடிச்சிருச்சு. வேற எவனாவது பாட்டாடான்னு பார்க்கலாம் வாங்க. நில்லுங்க. வேகமா போப்பா. சீக்கிரம் போ. அடேங்கப்பா, இந்த கோழிக்கு கூட பெரிய பெரிய பாம்பெல்லாம் வச்சிருக்கு. ஆஹா, முட்டைகள்லாம் வீணா போதே. அடே முட்டையை விடுற, முதல்ல கோழியை பிடிச்சாக்கணும்டா, இல்லனா காரக்காரன் நம்ம கதையை முடிச்சிடுவான். சிங்கத்தோட பைக்கை யாராவது மிஞ்ச முடியுமா? வண்டியை நிறுத்து. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதான் சொல்றல, இம்பாசிபிள். ஏய் வேண்டாம். அம்மா, திருடு திருடு, அதுங்களை பிடிங்க. திருட்டு பசங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. போலீஸ். நில்லுங்க நில்லுங்க, நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இதெல்லாம் பார்க்க கோழிங்க மாதிரியே தெரியல. இதெல்லாம் வியாபாரத்துக்காக வச்சிருக்கேன். தின்னுறாதீங்க, கொடுத்துருங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. அந்த கோழிங்க பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஆனா நான் எப்படி உன்னை காப்பாத்த முடியும்? அதுக்கு என் வண்டியை திருடிட்டு வந்திருக்குங்க. நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? அடே மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செஞ்சு தொலைடா. நான் என்ன பண்றது? பசி எடுத்தாதான் எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியல. நீ ஏதாவது செஞ்சுக்கோ. ஐடியா. கோழிகளா, இந்த கடையில சமோசா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏய், சமோசால கை வச்சுக்க, அப்புறம் மாறுகால் மாறு கை வாங்கிடுவேன். அங்க இருக்கிற சமோசால எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எனக்கு சமோசானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமோசா சாப்பிட வந்த என்ன சாச்சிடுச்சுங்க. இதுங்களை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். பத்துலு, சீக்கிரமா அந்த சமோசாவை எடுத்து என்கிட்ட கொடு. அதை சாப்பிட்டாதான் எனக்கு வீரமே வரும். நல்லா கேட்டுக்கங்க, மோட்டோ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சொல்லி இருக்கான். ஐடியா. இப்ப பாரு என்னுடைய திறமைய. மோட்டோ, இந்த பிடிச்சிக்க சமோசா. ஆஹா, சமோசா 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 சமோசா. ஏஹோ, இப்ப வாங்க. என்னங்க? நமக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரே மயக்கமா இருக்கு. இதுதான் நம்மோட உண்மையான சொரூபம். டாக்டரோட மருந்த சாப்பிட்டதால இவ்ளோ நேரம் பெருசா இருந்தோம். என் சமோசாவுக்கு போட்டியா யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இதான் நிலைமை. இந்த கோடிங்க ஏன் இவ்வளவு சின்னதா மாறிடுச்சு? என் மருந்தோட வீரியம் இதோட முடிஞ்சு போச்சு. நல்ல வேளை, இத நான் இனி வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன்பா. ஆமா, என்கிட்ட இருந்த மருந்து பூரா காலி ஆயிடுச்சு. என் சக்தியும் காலி ஆயிடுச்சு.
குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். யார் அது கதவை போட்டு இந்த தட்டு தட்டுறது? உள்ள மனசு நிம்மதியா இருக்க வேணாமா? உங்களெல்லாம் கதவை தர. வசூல் பண்ணாம நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. கதவை தர, இல்லன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவா. பத்துலு என்ன வெளிய ஒரே சத்தமா இருக்கு? யாருன்னு நான் பாக்குறேன். தள்ளு தள்ளுன்றல்ல. ஆஹா, கடைக்காரங்க வந்திருக்காங்க. நீங்க ஏன்டா முதல்லயே சொல்லல? வெளியில வா. ஓ சொட்ட மண்டையில மசால் தோசை போடுற. கடிச்சு துப்பிடுறடா. உண்டி இல்லன்னு பண்ணிடுவேன். கதவை திறங்கடா. மோட்டு, நம்ம கடன்காரங்க கிட்ட நல்லா சிக்கிக்கிட்டோம். சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணு, இல்லனா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்னால வாங்க போடா முடியாது. மண்டையா, எனக்கு பசியில மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாது. நீ ஏதாவது யோசி. ஐடியா. உள்ள எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்கடா. நீ யாரு? என் பேரு மேரி. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சாரி, நான் இவங்களுக்கு சமையல் செஞ்சு போடுறதுக்காக வந்திருக்கேன். சமைச்சு போடுற எனக்கே சம்பளம் தராம அந்த 2 கேடிங்களும் ஜோடியா எங்கேயும் ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு குடுக்கறதுக்கு பணம் இல்ல, வேலைக்காரி மட்டும் வச்சுக்க தெரியுதா? வாங்க பின்பக்கமா போய் அவங்கள பிடிக்கலாம். அவங்கள பிடிச்சு மொத்த பணத்தையும் வசூல் பண்ணி எனக்கு சேர வேண்டிய சம்பளத்தையும் கொடுத்துடுங்க. இங்க பாருங்க, சீக்கிரமா போலனா அவங்க 2 பேரும் எஸ் ஆயிடுவானுங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. டேய் சீக்கிரமா வாடா. இந்த பேரழகி யாரே? அந்த பேரழகி வேற யாரும் இல்ல, நான் தான் பத்துலு. எங்களை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். நாங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். கடன்காரங்க நாங்க எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விடாம துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. சமோசா வச்சா கணக்கு இல்லாம எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன். ஆனா இப்ப இப்படி மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? அடக்கதகதா, கவலையா விடுங்க. கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் மாறு வேஷத்துல சுத்துங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா என்ன வேஷம் போடுறது? நான் பொம்பளை வேஷம் போட்டுட்டு காலம் பூரா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஆள மாத்திரத்துல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க முகத்தை நான் மாத்தி காட்டுறேன். ஓகே? ஆஹா, பாம்பேல இருக்கிற மியூசிக் டைரக்டர் பப்பி லகரி மாதிரி என்ன மாத்திட்டானே. சூப்பர். தேங்க்யூ கசிட்டே. ஆனா எங்க 2 பேருக்கும் பேர் என்னன்னு சொல்லுங்க. மோட்டுவோட பேரு அமீர் சந்தே, உன்னோட பேரு பக்கிரி சந்தே. 2 சந்து வாங்க டீ கடைக்கு போலாம் சந்து வழியா. அந்த டீ கடைக்காரனால உங்களை கண்டே பிடிக்க முடியாது. கதகதா. ஆஹா, வாசனை எனக்கு இழுக்குது. சமோசா. அடே மோட்டு, நீ என்ன காரியம் பண்ற? நீ இந்த மாதிரி பண்ணினா நம்மள நாமளே காட்டி கொடுத்துற மாதிரி ஆயிடும். ஐயோ வந்துட்டாங்களே. வந்துரே வந்துரே. கசிட்ட சார், இந்த மோட்டு பாட்டில் எங்கேயாவது கண்டுக்கினீங்களா? என் கையில மாட்டினாடுவா, பிச்சு புடுவேன் பிச்சு. என்கிட்ட வட்டியும் கட்டல, ஆசலையும் திருப்பல. நம்ம விஸ்வரூபத்தை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். சரி. ஹலோ. இன்ஸ்பெக்டர், சிங்கத்தால கூட நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா இனிமே யாராலையும் நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. யாரு வேணாலும் வேஷம் போட்டு பார்க்கலாம். ஆனா கச்சிதமா பொறுத்தது நமக்கு மட்டும்தான். அட கடவுளே, இவனுக்கு அமீர்சந்த் பக்கீர்சந்த் ஆச்சே. இவங்களை பார்த்த இடத்துல சுட்டு தலை சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஏய் நில்லுங்க, சட்டத்து மேல ஆணையம் சொல்ற நில்லுங்க, இல்ல சுட்டுடுவேன். மோட்டு, நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு. சிங்கம் சாரே நம்மள சுட வராரு. தப்பிச்சிடு, எஸ்கேப் ஆயி ஓடிடு. அட சோம்பேறி, வேகமா நீ ஓடிட்ட நான் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்பெக்டர் சிங்கம் குற்றவாளிகளை பிடிக்க போய்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் இப்ப அவருக்கு உதவி செஞ்சேன்னா அப்புறம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அப்புறம் என் ரேஞ்சே தனிதான். திருட சீக்கிரமா பிடிங்க. என்னடா இது? இந்த டாகி என்ன தோர்த்துது? ஏய், என் பின்னாடி போறாத, சொன்னா கேளு. போ. ஏய் போ, போங்கறல்ல. ஏய் டாகி, என்ன வேலை பண்ண? என்ன காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, கீழே இறங்கி வாங்க இன்ஸ்பெக்டர். அவங்கள பிடிக்கணும். முடியாது. இப்போதைக்கு இவர் வேஸ்ட். நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். சீக்கிரமா, அங்கதான் போட் இருக்கு. இந்த வேஷம் போட்டது மிகப்பெரிய தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கம் சாரே நம்மள சுட வராரு.
ஆமா மோட்டு, இப்ப நாம என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. ஐடியா, நாம இந்த கெட்டப்ப மாத்திரலாம். சிங்கம் சார் நம்மள துரத்துறத நிறுத்தின உடனே பழையபடி இந்த கெட்டப்புக்கு மாறிடலாம். கெட்டப்ப நம்ம மாத்துறதுனால சிங்கம் இனிமே நம்மள துரத்த மாட்டாரு. ஆனா கடைக்காரங்க லாங்கல வந்துட்டு இருக்காங்களே, ஏதாவது பண்ணு மோட்டு. அட பத்துலு, நான் தான் ஏற்கனவே சொன்னல வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு. நீயே ஏதாவது யோசி. அதோ கிரானுங்க பார், 2 வேட்டி பசங்க. ஐடியா, டண்டடா. ஏன்டா இப்படி ஒரே இடத்துல சுத்துற? கடைக்காரங்க கிட்ட அடி வாங்கி சாகிறத விட இந்த போட்ல இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு மேல். ஏய், எனக்கு தலை சுத்துது, பசியா இருக்கு. சூடா போட்டுருக்க, வாசனை தூக்குது. அடே மோட்டு, நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரமா நாம அந்த கெட்டப்புக்கு மாறியாகணும், இல்லனா கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து போட்டோட நம்மள கடல்ல தூக்கி போட்டுருவானுங்க. ஆமா, இந்த கெட்டப்ப போட்டா மட்டும் சிங்கம் சைஸா பாத்துட்டு போறாரு. ஐயோ, இந்த அடிக்கிறாரு. சீக்கிரம் பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு, வேகமா போ. நீங்க நிக்கலனா உங்களை சுட்டு தள்ளிடுவேன். அந்த குற்றவாளிங்க அங்க இருக்காங்க. போலீஸ் டாக் ஆகிறதுக்கு இது நல்ல சான்ஸ். இந்த இன்ஸ்பெக்டர் வேலைக்கே ஆக மாட்டான். இப்போதைக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர் ஆகணும் போல இருக்கு, வேற வழி இல்லையே. இந்தியாவின் மீது ஆணை, என் தாய் திருநாட்டின் மீது ஆணை, விட மாட்டேன் உங்களை. இந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். டேய் பத்துலு, அங்க பாரு, நம்மள நாய் பின்னாடியே துரத்துது. மோட்டு, காலையில உன் மூஞ்சில தான் நான் முழிச்சேன். காலையில இருந்து எல்லாரும் என்ன துரத்துன்னு துரத்துறாங்க. போடா. இருக்கடா, ஷாட் கட் பிடிக்கிறேன். சட்டத்தின் மீது ஆணைய சொல்றேன், இந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இந்த போலீஸ் வேலையில சேஃப்டிங்கிறது இம்பாசிபிள். ஒரு வழியா எல்லாரோட கண்ணிலே மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டோம். எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் நம்மள விடாம துரத்துக்கிட்டே இருக்கு. ஏய் போச்சு. எப்படி? நிறுத்துங்க, நான் சொல்ற நிறுத்துங்க. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. இம்பாசிபிள். நிறுத்துங்க. அவனா இம்பாசிபிள் சொல்லியே சாவடிக்கிறான். இதோ நான் போய் குற்றவாளிகளை பிடிக்கிறேன் பாரு. இன்ஸ்பெக்டர், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அதேகப்பா, இந்த டாகியே என் பின்னால வந்து உட்கார்ந்திருக்கு. காப்பாத்துங்க. அதேகப்பா, இந்த டாகி வச்ச குறியில இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் போல இருக்கு. இம்பாசிபிள். இது நான் எங்க போனாலும் தொடர்ந்து வருது. ஏய், சொன்னா கேளு, இறங்கு, இதை விட்டுடு. நான் அவங்கள போய் பிடிக்கணும், சொன்னா கேளு. ஏய், வண்டியை நிறுத்துங்க. மறுபடியும் நாம சிக்கல்ல மாட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சே ஆகணும். பசியில இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கல. நீயே ஏதாவது யோசி. ஐடியா, வேகத்தை கூட்டு, அப்படியே பிரிட்ஜை தாண்டிடலாம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சரி, இப்ப சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க ஏன் கூட வரீங்களா, இல்ல உங்களை சுட்டு புடிச்சிட்டு போணுமா? மோட்டு, பத்லு, நீங்களா? சார் என்ன மன்னிக்கணும், இப்படி கேப் விடாம துரத்துற அளவுக்கு அப்படி நாங்க என்ன தப்பு செஞ்சோம், உங்க வாயாலே சொல்லுங்க. அமீர் சந்த், பக்கீர் சந்த், இப்படி 2 குற்றவாளிங்க இருக்காங்களா? அவங்கள பார்த்த இடத்துல சுடுறதுக்கு ஆர்டர் வேற போட்டிருக்காங்களா? அட பாவிங்களா, உங்க 2 பேரால நான் ரொம்ப தூரம் ஓடி களைச்சு போயிட்டேன். இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நிச்சயமா உங்களுக்கு இம்பாசிபிள்.